சென்னையில் கூடைப்பந்து வீராங்கனை எலினா லேட்டர் சிக்கன் ரைஸ் சாப்பிட்ட பிறகு உடல்நலம் பாதிக்கப்பட்டு உயிரிழப்பு என்ற புகார் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். சரவணன், வணக்கம். இது குறித்தான விவரங்கள். கோவையைச் சேர்ந்தவர் கூடைப்பந்து விளையாட்டு வீராங்கனை எலினா லேட்டர் என்ற இந்த பெண் மத்திய பிரதேசம் குவாலியரில் நடந்த விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்றுவிட்டு இவர் ரயிலில் திரும்பியதாக கூறப்படுகிறது. திடீரென அவருக்கு உடல் உபாதை ஏற்பட்டதாக சென்னைக்கு அருகில் வரும்பொழுது அவர் தனது சென்னையில் இருக்கக்கூடிய தனது பெரியப்பாவிற்கு தொலைபேசி மூலமாக தெரிவித்திருக்கிறார். அவர் ரயில் நிலையத்தில் இருந்து அவருடைய பெரியப்பா அவரை அழைத்து சென்று தனியார் மருத்துவமனையில, அண்ணா நகர்ல ஒரு மருத்துவமனையில முதலில் சிகிச்சை அளித்து விட்டு பிறகு வீட்டிற்கு அழைத்து சென்றிருக்கிறார்கள். மீண்டும் அவருக்கு உடல் நலம் பாதிக்கப்பட்டதனால அவரை பெரியார் நகர் அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்று அங்கு சிகிச்சை அளிப்பதற்காக கொண்டு செல்லும் வழியிலேயே அவர் உயிரிழந்து விட்டதாக சொல்லப்படுகிறது. உடனடியாக திருவள்ளூர் போலீசார் தற்போது வீராங்கனையினுடைய உடலை கைப்பற்றி கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். முதற்கட்ட விசாரணையில் அவர் ரயிலில் வரும்பொழுது சிக்கன் ரைஸ் சாப்பிட்டதாக கூறுகிறார்கள். இந்த உணவின் காரணமாக அவருக்கு உடல் உபாதை ஏற்பட்டதா என்பது குறித்து பிரேத பரிசோதனையினுடைய முடிவில் தான் தெரிய வரும் என்று காவல்துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ந்து இது குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சரவணன்.